எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கொடான கொடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வோம் வளத்துடன். இன்னைக்கு நம்ம சுத்தி நிறைய பேர் ரொம்ப இனிமையானவர்களா இருக்கிறத நம்ம பாக்குறோம். கரெக்டுங்களா? அது என்னங்க இனிமை? இனிப்பானவங்க, சுகரா, சர்க்கரையா இருக்கிறவங்க. கரெக்டுங்களா? பாக்குற நிறைய பேர் சொல்ற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா சர்க்கரை, டயபெட்டிக், சுகர் லெவல் இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு அதை பெருமையா சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அது ஒரு பணக்கார அந்தஸ்தோட இருக்கிற வியாதி மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி சுகருங்கிறது என்ன? ஏன் இவ்வளவு பயம் எல்லாருக்கும்? சுகர்னால என்ன சைடு எஃபெக்ட்? ஆக்சுவலி இவ்வளவு பயப்படணுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாங்க இது ஒரு குறைபாடு தான், லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான், அது டிசீஸே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் சொல்லும்போது சர்க்கரை என்பது குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. ஒரு 56 விதமான விஷயங்களை இதுல அலோபதி மெடிசின்ல சொல்றாங்க. நீங்க இந்த 56 விதமான வியாதிகளை குணப்படுத்த முடியும்னு சொல்லி நாம சொல்லவே கூடாது. இது கவர்மெண்ட் ரூல். அந்த அளவுக்கு இதை ஏன் முன்னிலைப்படுத்துறாங்க? ரெண்டும் கான்ட்ரவர்சியா இருக்குல்ல. இயற்கையான முறையில டயபெட்டிக்கை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. டயபெட்டிக்ங்கிறது ரிவர்ஸ் பண்ண முடியாத வியாதிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு உயிர்கொல்லி நோயாவும் இது உருவெடுத்திருக்கு. காரணம் என்ன? என்ன இதனால நமக்கு சுகர் வருது? என்ன செஞ்சா அதுல இருந்து நம்ம ரிலீவ் ஆக முடியும்? அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்றேன். வித் யுவர் பர்மிஷன் ஒரு ஸ்லைட் ஷேரிங்கோட பண்ணுவோம். வெல்னஸ் ரெவல்யூஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். வெல்னஸ் ரெவல்யூஷன்னா என்ன? இதுக்கு முன்னாடி புரட்சி அப்படிங்கிறது பசுமை புரட்சின்னு கேள்விப்பட்டிருப்போம், தொழில் புரட்சின்னு கேள்விப்பட்டிருப்போம். கடைசியில ஐடி ரெவல்யூஷன் வந்தது, நம்ம வாழ்க்கை தரம்லாம் மாறிச்சு. அதுக்கு முன்னாடி பசுமை புரட்சி வந்தப்ப சாப்பாடு நிறைய கிடைச்சது, பஞ்சம் போச்சு. தொழில் புரட்சி வந்தோடனே வேலை வாய்ப்பு வந்தது. ஐடி ரெவல்யூஷன்ல வருமானம் அதிகமானதை விட இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வியாதிகள் தான் அதிகமாயிருக்கு. ஒரு 30-40 வருஷத்துல வேலை செஞ்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கடைசியில அப்பா என்ன சம்பளம் வாங்குறாரோ அதை விட அதிகமா ஒரு சாதாரண இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு ஐடி ஃபீல்டுல என்ட்ரி ஆன புதுசுல என்ட்ரி டயத்துல சம்பளம் வாங்கின கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இந்த 40-50 வருஷமா கட்டி காத்த ஆரோக்கியத்தை அடுத்த 4-5 வருஷத்துக்குள்ளேயே அந்த இளைய தலைமுறை இழந்து இப்ப நிறைய பேருக்கு குழந்தையின்மை, இரகுலர் பீரியட்ஸ், சரியான தூக்கம் இல்லை, ஒபிசிட்டி, இதே மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வெல்னஸ் ரெவல்யூஷன்ங்கிறது இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளில கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா இதை நமக்காக அளிக்கிறது எலிக்சர் மிக்ஸ். ஹெல்த் தான் நமக்கு முக்கியமான செல்வம். ஆரோக்கியமே நம்ம எல்லாருக்கும் முக்கியமான செல்வம். இது சம்பந்தமா நிறைய நம்ம நியூஸஸ், கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். வாட்ஸ்அப்ல, ரீல்ஸ்ல, எங்க பார்த்தாலும் ஆரோக்கிய சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கடந்த 20 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா டாக்டர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குல்ல, ஹாஸ்பிட்டல்ஸோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு, மருந்துகள் புதுசு புதுசா நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் விட டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு. புதுசு புதுசா டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் பதில் ஆமா அப்படின்னு இருந்தா பேஷண்டோட எண்ணிக்கையும் நோயாளிகளோட எண்ணிக்கையும் கம்மியா தான் ஆயிருக்கணும். ஏன் அதிகமாயிருக்கு? என்ன தப்பு நடந்துட்டு இருக்கு இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய, ஆக்சுவலா இன்னைக்கு மெடிக்கல் மாஃபியா அப்படின்னே சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு வலிமையா இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி மாறினதுக்கு காரணம் என்ன? இந்த வெல்னஸ் ரெவல்யூஷன்ல அதற்கு என்ன காரணம் எல்லாமும் பார்ப்போம். இந்தியாவில் என்னென்ன ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்கு? டயபெட்டிக், அதை பத்தி தான் இன்னைக்கு விவரமா விரிவா பார்க்க போறோம். மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்கு. ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், எலும்பு புரை நோய், அது மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்தடிஸ், இதே மாதிரி எலும்பு சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஸ்ட்ரோக், அதாவது ஹார்ட்ல வந்ததுன்னா அட்டாக், ஹார்ட்டுக்கு
ஹார்ட் பம்ப் பண்றதுக்கான அந்த தசைகளுக்கு போகக்கூடிய சின்ன மெல்லிய இரத்த குழாயில அடைப்பு வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம். இதே மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள்ல அடைப்பு வரும்போது அதை ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றோம். அது என்ன செய்யுதுன்னா ஒரு பக்கத்தை செயலிழக்க செய்யுது. அதுவும் பெரிய இதுவா இருக்கு. அதோட அடுத்தது கேன்சர். இன்னைக்கு ஒவ்வொரு பார்ட்டிலையும் விதவிதமான கேன்சர் உருவாயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? முக்கியமா நம்முடைய சுத்தி இருக்கிற சுகாதாரமற்ற சூழ்நிலை தான். முன்னாடி இயற்கையான சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு காற்று அப்படிங்கிறது மிகப்பெரிய பொல்யூஷனா இருக்கு. வாகனங்கள், எரிக்கும் குப்பை, இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன், இது மாதிரி நிறைய பொல்யூஷன் நம்மள பாதிச்சிட்டு இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கிற மருந்துகள், செயற்கை உரங்கள் அதெல்லாம் நம்ம ஹெல்த்ல பெரிய இம்பாக்ட் கொடுக்குது. தண்ணி முன்னாடி எல்லாம் நிலத்தடி நீரை தான் பருகிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற சோப்பு, ஷாம்பு, டிடர்ஜென்ட் இதே மாதிரி நிறைய விஷயங்களே மெயினா வந்து பொல்யூட் பண்ணுது நம்ம இருக்கிற இடத்த. இதை தவிர இண்டஸ்ட்ரியல் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நிலத்தடி நீரை வந்து மாசுபடுத்திட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு சரக்கடிக்கிறது, டாஸ்மாக் கேள்விப்படுறோம். இந்த போதை வஸ்துகளுக்கு நிறைய பேர் அடிமையா இருக்கிறத பார்க்குறோம். இதுவும் வந்து நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேருது. அதே மாதிரி கோவிடுக்கு அப்புறம் கோவிட் வந்திருந்தாலும் சரி, நிறைய அதுக்கப்புறம் லாங் கோவிட் அப்படின்னு சொல்றாங்க. கோவிட் எஃபெக்ட் நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. முன்ன இருந்த தெம்பு, உரம் உடம்புல இல்லை அப்படிங்கிறதெல்லாம். ஜென்ரலா முன்னாடி எல்லாம் ஒரு ஜுரம் வரும், தலைவலி வரும், காய்ச்சல், டிசென்ட்ரி, வயிற்றுப்போக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா பேர் வச்சு நிறைய வியாதிகளை, பேர் தெரியாத வியாதிகள்லாம் நம்ம பார்க்குறோம். முன்னாடி அதாவது ஒட்டுவார் ஒட்டின்னு சொல்லுவாங்க. தொற்று வியாதி அப்படிங்கிற மாதிரி சில கிருமிகளால வெளியிலேந்து வந்து நம்மை தாக்கும் சில காரணிகள்னால நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. உதாரணத்துக்கு வெளில ஒரு நாய், தெருநாய் வீட்டுக்குள்ள வந்துருது. ஒரு கல் எடுத்து அடிச்சாலோ, ஒரு குச்சி வச்சு வரட்டினாலோ போயிடும். ஆனா இன்னைக்கு இருக்கிற வியாதியெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு தீவிரவாதி நம்ம ஊருக்குள்ளேயே வந்து அட்டாக் பண்ற மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இந்த தீவிரவாதிகள் அட்டாக் பண்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அதுதான் நம்ம செல்களே நம்ம கொள்ற விஷயங்கள் எல்லாமும் நடக்குது. அது காரணம் என்ன? நம்ம உடம்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங் மிஷின். நம்ம சாப்பிடுற இட்லி, வடை, பொங்கல், பூரி இதெல்லாம் ரத்தமா மாறி, நம்முடைய தசைகளா மாறி, நம்ம உடம்பா மாறி, நம்ம உயிரா மாறுறது. இது எங்கேயாவது நடக்குமாங்க? ஒரு இட்லிய போட்டா அது உயிரா, உயிர் அணுக்களா மாறுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஆனா உடம்பு அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு தானங்க இருக்கு. ஒரு அம்மா, அப்பா இணைஞ்சு ஒரு குழந்தை உருவாகுது. அந்த அம்மாவுக்கு யாரும் சொல்லி தரதில்ல. கண் இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும், இதயத்தை இப்படி இந்த சைஸ்ல உருவாக்கணும் அப்படின்னு எல்லாம் படம் வரைஞ்சு பாகங்களை குறிச்சு உருவாக்குறதுக்கு சொல்லி தரல. நமக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு. அது புதுசா ஒரு புது மனுஷனை உருவாக்குது. அப்ப அந்த புது மனுஷனையே உருவாக்க தெரிஞ்ச சிஸ்டத்துக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு குறை நிறை இருந்ததுன்னா அதை சரி பண்றதுக்கு தெரியாதா? தெரியும். அதுக்குண்டான சாஃப்ட்வேர் நம்ம உடம்புல கரப்ட் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கு தேவையான விஷயங்கள் இப்போ ஒரு கம்பெனில ஒரு மிஷினை தயாரிக்கணும். என்ன வேணுங்க? அதுக்குண்டான ரா மெட்டீரியல்லாம் அங்க இருக்கணும். ஒரு மிஷின் இல்ல. ஒரு சின்ன ஒயர் இல்லன்னா கூட என்ன ஆகுங்க? அந்த மிஷின் முழுமை பெறாது. ஒரு வாஷர் இல்லன்னா கூட அதால சிறப்பா செயல்பட முடியாது. அப்ப நம்ம உணவுல தேவையான விஷயங்கள் சரியான அளவுல, சரியான விகிதத்துல இல்லாத சமயத்துல என்ன ஆகுதுங்க? நம்ம உடம்பு சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. அதுக்குண்டான ஹார்ட்வேர் சரியா இல்ல. சாஃப்ட்வேரும் கரப்ட் ஆகி கிடக்கு. அத சரி பண்றதுக்கு வழி என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு செஷன்ல பார்ப்போம். நம்முடைய உடம்பு இயங்குறது எப்படின்னா 11 சிஸ்டமா இயங்குது. ஒரு சிஸ்டமேட்டிக்கா. இதயம் அப்படின்னா அது ரத்த ஓட்டத்தை முழுசா செயல்படுத்தணும். அதுக்கு நரம்புகள் வேணும். இதயம் துடிக்கணும். அது நுரையீரல்ல போய் ஆக்சுவலா காத்தெல்லாம் சுத்திகரிச்சு ரத்தத்தை சுத்திகரிச்சு கொண்டு வரணும். அதுக்கு ஆக்சிஜன் ஏத்துறதுக்கு அந்த ரத்தத்துல இருக்கிற சிவப்பணுக்களுக்கு ஆக்சிஜன் ஏத்துறதுக்கு நுரையீரலும் சேர்ந்து வேலை செய்யணும். அதே மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு விதமான வேலையை செய்யுது. ஜீரண மண்டலம் அப்படிங்கும்போது சாப்பிட்ற சாப்பாடை வாயில மிளறும். அது எச்சலோட கரைஞ்சு உள்ள போகுது. உள்ள போய் நம்ம சாப்பிடும்போது தான் இட்லி, பொங்கல், வடை, பூரி. ஆனா உள்ள வயித்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் இது என்ன செய்யுதுங்க? புரோட்டீன் தனியா, மாவுச்சத்து தனியா, ஃபேட் தனியா, ஃபைபர் தனியா, நீர்ச்சத்து தனியா, விட்டமின் தனியா, மினரல் தனியா பிரிச்சு 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 நம்ம உடம்புக்கு கொடுத்துருது. இது ஒரு அற்புதமான சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல நாம அதை சரிவர செயல்படுத்தாம, நாம இப்ப சாப்பிடுறதெல்லாம் எப்படிங்க?
ஒரு டிவியை பார்த்துக்கிட்டு கவனம் இல்லாம சாப்பாடுல கவனம் இல்லாம டிவியை பார்த்துட்டு கதை பேசிட்டு இதே மாதிரி கவனம் இல்லாம சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எவ்வளவு போதும் அப்படின்னு உடம்பு சிக்னல் கொடுக்கும்போது அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அப்பதான் அங்க ஒரு ஃபைட் சீன் போயிட்டு இருக்கும்போது அதுல கவனம் இருக்கு. அப்ப முதல் பிரச்சனை எங்க அப்படின்னா நாம தான் அந்த பிரச்சனைக்கு மூல காரணமா இருக்கும். அதையும் பார்ப்போம் ஆக்சுவலா. அடுத்தது இதே மாதிரி எல்லா சிஸ்டமும் ஒன்று சேர்ந்து இந்த 11 சிஸ்டமும் ஒன்று சேர்ந்து நம்ம ஆர்கன்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம உடம்ப 120 வருஷம் வாழ வைக்கிற அளவுக்கு திறன் வாய்ந்த ஒரு விஷயம். நாம என்ன செய்றோம்? சில சமயம் அந்த ஆர்கன்ஸ் சரியா யூஸ் பண்றது இல்ல. ஒரு வண்டி வாங்குறீங்க. புதுசா வாங்கி வீட்டு வாசல்ல வச்சுட்டீங்க. ஒவ்வொரு ஆயுத பூஜைக்கும் பூஜை போட்டு தொடச்சு வச்சுட்டு இருந்தா மட்டும் போதுமா? அத சரியா ஓட்டி, மெயின்டெயின் பண்ணி, ஓவராலிங் குடுத்து, சர்வீஸ் குடுத்து எல்லாமே செய்யணும். நம்ம நெறைய உறுப்புகள யூஸ் பண்ணாம அப்படியே வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான விஷயத்த குடுக்கறது இல்ல. அப்ப என்ன நடக்குதுங்க? அது வண்டி துருபுடிச்சு போய் கிடக்குற மாரி நம்ம உடம்புலயும் நெறைய பார்ட் துருபுடிச்சு போய் கிடக்குது. இதுக்கெல்லாம் என்ன செய்யலாமோ இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு டயபெட்டிஸ்னா என்ன அப்படிங்கிறத முக்கியமா பார்ப்போம். டயபெட்டிஸ்னா என்ன? ஹை பிளட் சுகர் அப்படிங்கிறாங்க. அதாவது ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல இன்சுலின் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. டயபெட்டிஸ்ல டைப் 1, டைப் 2 அப்புறம் பிரசவ நேரத்துல உருவாகுற ஒரு டயபெட்டிக்னு 3 விதமான டயபெட்டிஸ நம்ம பார்க்குறோம். இதுல ரொம்ப காமனா இன்னைக்கு எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது டைப் 2 அப்படிங்கிற டயபெட்டிஸ். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜெனடிக்னு சொல்றாங்க. இப்ப ஆக்சுவலா சிலதெல்லாம் மித்து தான். சிலது வந்து நாம நம்ப வச்சிடுறாங்க. உங்க அப்பா, அம்மாவுக்கு சுகர் இருக்காங்க. அப்ப உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப எங்க தாத்தா, பாட்டிக்கு இல்லையே. எங்க தாத்தா, பாட்டிக்கு இல்லாம எங்க அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் எப்படி வந்ததுன்னு யாராவது கேட்கிறோமா? அப்ப இது ஜெனடிக்ன்னு ஒரு ரீசன் சொல்றாங்க. அது சரியான காரணமா சொல்ல முடியாது. ஆனா ஜீன்ல மாடிஃபை ஆகி வரும்போது அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது டயட்டரி ஹேபிட்ஸ். நாம வேளா வேலைக்கு கரெக்ட்டா சாப்பிடணும். ஆனா என்ன செய்யறோம்னா, மணி அடிச்சா சோறுங்கிற மாரி சாப்பிடுறோம். பசித்து புசின்னு சொல்லியிருக்காங்க. அது மாரி நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாம கண்டுக்கிறதே இல்ல. நல்லா பசிக்கிற நேரத்துல வாயில போட்டு ஒரு 32 தடவ அரைச்சு, அது உமிழ்நீரோட கலந்து உள்ள போகிற வரைக்கும், நாம அத சரியா வாயிலேயே பாதி ஜெரிமானத்த முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வயித்துல போனதுக்கு அப்புறமும், அது ஜெரிமானம் ஆகுற வரைக்கும் அதுக்குண்டான ப்ராசஸிங்க்கான டைம் நாம குடுக்கணும். அதுக்கு முன்னாடியே தண்ணிய நம்ம குடிச்சோம், வயித்துல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஒரு இரும்ப போட்டாலே கரைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமை படைத்த ஒரு ஆசிட் வந்து நம்ம வயித்துக்குள்ள இருக்குன்னு நம்ப முடியுதா? ஒரு பிளேட போட்டா கரைஞ்சிரும். அந்த தீய தண்ணி ஊத்தி அணைச்சிடணும். அந்த தீ இருந்ததுன்னா தான் அந்த ஜெரிமானம் சரியாகும். அடுத்தது லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ். நேரத்துக்கு தூங்குறது இல்ல. இன்னைக்கு மொபைல் வந்தது, டிவி வந்து எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த தூங்கும் நேரம் அப்படிங்கிறதே மாறி போயிடுது. குறிப்பா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் நீக்கிற பணிய சரியா செய்யறது லிவர். அந்த லிவர் பீக்ல ஒர்க் பண்ற நேரம் நைட் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். அதாவது நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு கடிகார நேரம் இருக்கு. பயோ கிளாக். ஒவ்வொரு நேரத்துல அந்த ஒரு மண்டலம் ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். இப்ப அந்த கழிவு நீக்க மண்டலம் லிவர் நெறைய வேலை செய்யணும் அப்படின்னா, நைட் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கணும். அதுக்குன்னு நான் 1:30 மணிக்கு போய் தூங்குறேன்னா, அது வேலைக்கு ஆகாது. நீங்க 10 மணிக்கு ஃப்ளாட்டா படுத்து, உங்க ரத்த ஓட்டம்லாம் சீராகி, லிவர்ல போய் உங்க ப்ராசஸ்லாம் கரெக்ட்டா செய்ய ஆரம்பிக்கணும். அப்பதான் அந்த ப்ராசஸிங் நடக்கும். ஆனா நம்ம லைஃப் ஸ்டைல்ல அதெல்லாம் இல்ல. அது மாரி ஒபிசிட்டிங்கிறது மிகப்பெரிய இதுக்கு சுகருக்கு காரணமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, உடம்பு முழுக்க எல்லா செல்களுக்கும் கொண்டு போய் நாம சேர்க்கணும். என்னதுங்க? நம்ம சாப்பிடுற சாப்பாட பிரிச்சு அதுல இருக்கிற மாவுச்சத்த கொண்டு போய் குளுக்கோஸா கொண்டு போய் எனர்ஜியா கொண்டு போய் ஒவ்வொரு செல்லுக்கும் சேர்க்கணும். அப்ப நெறைய அதுக்கு ஓவர்லோட் நாம குடுக்குறோம். அதனால ஒபிசிட்டியா இருக்கிறவங்களுக்கு இந்த இதுக்கு டயபெட்டிக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இத விட டயபெட்டிஸ் எப்படி டெவலப் ஆகுது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இன்சுலின் உடம்புல சுரக்கிற இன்சுலின் வேலை செய்யாம இருக்கிறது. பேன்கிரியாட் அதாவது கணையம் வேலை செய்யறத நிறுத்தும்போது
யாருங்க இது? யாரும் ஷேர் பண்ற மாதிரி இருக்கு? வேற ஏதோ ஷேர் ஆகுதாங்க? சார் யாராவது சொல்லுங்க. நான் ஸ்லைட் ஷேர் பண்றது கரெக்டா இருக்கா? எனக்கு வேற ஏதோ போட்டோ ஷேர் ஆகுது. சார் ஸ்லைட் தெரியுதாங்க சார்? யாராவது ஷேர் பண்ணுங்க. ஹவு டஸ் டயபிட்டிஸ்? ஒன் செகண்ட் சார், ஒன் செகண்ட், ஒன் செகண்ட். இப்ப தெரியுதாங்க சார்? ரைட், டன், தேங்க்யூ. சார் ஏதோ டெக்னிக்கல் எரர் ஆயிருக்கு, மன்னிக்கவும். டன், தேங்க்யூ. இப்போ டயபிட்டிஸ்ங்கிறது எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது சரியான குவாலிட்டியில இன்சுலின் சுரக்கல அப்படின்னா, கணையம் சரியா வேலை செய்யல அப்படின்னா, இதே மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது டெக்னிக்கலா போகாம ரொம்ப சுலபமா ஒரு விஷயத்த ஷேர் பண்றேன். நாம சுகர் அப்படின்னு நினைக்கிறோம்ல, இது எந்த விதத்துல உண்மை, எந்த விதத்துல பொய்ன்னு பார்ப்போம். ஆக்சுவலி சுகர் நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, டைரக்டா இந்த முழங்கை கிட்டக்க நேரடியா ரத்த குழாயிலேருந்து எடுப்பாங்கல்ல, அது மட்டும் தான் எடுத்து செக் பண்ணணும். இன்னைக்கு நிறைய கை விரல்ல ஒரு சின்னதா ஒரு புள்ளி மாதிரி ஒரு ஓட்டை போட்டு அதுல வர ரத்தத்தை எடுத்து எடுக்கிறோம் இல்லைங்க. இந்த கைக்கு எடுக்கும்போது ஒரு ரீடிங் வரும், அடுத்த கைக்கு எடுக்கும்போது ஒரு ரீடிங் வரும். ஒரே கையிலேயே 5 விரல் எடுத்தா 5 விதமான ரீடிங் வரும். அப்ப இது நாம பயப்படுற விஷயம், நமக்கு சுகர் இருக்கு, இவ்வளவு ரீடிங்ல வருது அப்படின்னு பயப்படுற விஷயமே பயப்படுறதுக்கு தேவையில்லாத ஒண்ணு. இப்ப சுகர்னா என்னன்னு பார்ப்போம் ஜென்ரலா. நீங்க சாப்பிடுறீங்க ஒரு சாப்பாடு, அது உடம்புல உள்ள போகுது. கார்போஹைட்ரேட் குளுக்கோஸா மாறுது. குளுக்கோஸ் உடம்புல போய் ஒவ்வொரு செல்லுக்கும் போய் சேரணும். கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த குளுக்கோஸ் ஒரு செல்லுல போகும்போது, அது நான் நல்லவனா? கெட்டவனா? அப்படின்ட்டு கேட்கும். எனக்கு தெரியலையேப்பா, இரு இன்னொருத்தர்ட்ட அனுப்புறேன். அவர் வந்து பார்த்துட்டு, நீ நல்லவனா இருந்தா உள்ள விடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கணையத்துக்கு அனுப்பும். கணையம் கணையத்துக்கு போன உடனே இந்த சர்க்கரை குவாலிட்டியான சர்க்கரையா? அதாவது உடம்புல செல்லு ஏற்றுக்கக்கூடிய அளவு, இந்த உடம்புல வச்சு இந்த செல்லுல வச்சு எரிக்கக்கூடிய அளவுக்கு குவாலிட்டியான சர்க்கரையான்னு செக் பண்ணும். செக் பண்ணிட்டு சரியா இருந்ததுன்னா கூட இன்சுலினையும் சேர்த்து அனுப்பும். இந்த இன்சுலின் வந்து செல்லுக்குள்ள கதை திறந்து, ஆமாப்பா நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்ட்டு உள்ள போகும். உள்ள போன உடனே மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற அடுப்புல இது உள்ள போய் எரிஞ்சு ஏடிபி அப்படின்னு ஒரு எனர்ஜியா ப்ரொடக்ஷன் ஆகி ஒவ்வொரு செல்லும் அதோட வேலையை செய்யறதுக்கு உண்டான எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். இப்ப நீங்க சாப்பிடுறது சரியான முறையில சாப்பிடலைன்னா, அது சரியா ஜீரணம் ஆகாம சரியா உடம்புல போய் எரிக்கிற அளவுக்கு இல்ல அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பெட்ரோல் வண்டி இருக்கு, அதுல டீசலை போட்டா எரியுமா? எரியாது. இல்ல மண்ணெண்ணெய் ஊத்தினா எரியுமா? அதுக்கு பெட்ரோல் தான் வேணும். அப்ப அந்த பெட்ரோல் மாதிரி உடம்புக்கு செல்லுக்கு தேவையான விஷயமா இருந்தது அப்படின்னா அத எடுத்துக்கும். இல்ல அப்படின்னா, இல்லப்பா நீ ரிஜெக்டட், நீ போ வெளில போ அப்படின்னு அது எங்க போகும்? அது ரத்தத்திலேயே சுத்திட்டு இருக்கும். இதே மாதிரி ரத்தத்திலேயே அது சுத்திட்டு இருக்கும்போது நீங்க ரீடிங் எடுத்து பார்க்கும்போது சுகர் வந்து ஹையா காமிக்குது. உங்க உடம்புல தேவையான சர்க்கரை அது சரியான குவாலிட்டியில இருந்ததுன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் அனுப்பிச்சிடும். அதுக்கு போக மீதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்ல குவாலிட்டியா இருந்ததுன்னா, மீதி இருந்ததுன்னா கிளைகோஜன்னு மாத்தி, ஏய் இன்னைக்கு நீங்க ஒரு ரூ. 500 சம்பாதிக்கிறீங்க. ஒரு ரூ. 300 அன்னைக்கு தேவை செலவு பண்றதுக்கு. மீதி ரூ. 200 இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, ஒரு ரூ. 1 காயினா இருக்கு. இந்த 200 காயின் என் பக்கத்து கடையில குடுத்து ரூ. 100 நோட்டாவோ, ஒரு ரூ. 200 நோட்டாவோ மாத்தி, நீங்க ஒரு பர்ஸ்க்குள்ள வச்சுக்கிற மாரி கிளைகோஜன்னு மாத்தி, உங்க உடம்புக்குள்ள சேவிங்க்கு வச்சுக்கும். அடுத்த ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிடலாம் நான் என்ன செய்யறது? அப்படின்ட்டு. ஆனா, இது சரியான குவாலிட்டியா இல்ல அப்படின்னா, ரத்தத்திலேயே சுத்திட்டு இருக்கும். அப்ப உடம்பு வெளித்தள்ள வேலைய செய்யும். அது எங்க செய்யும்னா கிட்னில. கிட்னில செஞ்சு வெளில தள்ளும்போது உங்களுக்கு கிட்னிக்கு ஓவர்லோட் ஆகும்.
இன்னைக்கு இதனால என்னென்ன பாதிப்பு வரும் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம சரியான முறையில சாப்பிடணும். இந்த இன்சுலினை சரியா சுரக்கிற வேலையை பான்கிரியாஸ் அதாவது கணையத்தை செய்ய வைக்கணும். அதை தவிர எனர்ஜி அதிலிருந்து உருவாகிறதுக்கு உண்டான வேலையை செல் செய்யறதுக்கு உண்டான செல்லோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அது எப்படி நடக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டயபெட்டிஸ்னால என்ன பிரச்சனைகள்லாம் எல்லாரும் எதிர்கொள்றாங்க. ஒண்ணு வந்ததுன்னா கூடவே இலவச இணைப்பா 10 வந்துருங்க. என்னன்னா ஹார்ட் டிசீஸ், கிட்னி இஷ்யூ, கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கால்ல நிறைய பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், டைஜஷன் சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் விட மன அழுத்தம், இதெல்லாம் காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னா டயபெட்டிஸ். இந்த டயபெட்டிஸ்ல இருந்து நீங்க பாதுகாத்துட்டீங்கன்னா இத்தனை விஷயத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கலாம். இப்ப இதுல எதனால இந்த விஷயம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க ரத்தத்துல சர்க்கரை அதிகமாகும் போது என்ன ஆகுங்க? ஒரு கிளாஸ்ல தண்ணி வச்சிருக்கீங்க, அதோட டென்சிட்டி கம்மியா இருக்கும். ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போடுறீங்க, அதோட டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். இன்னொரு ஸ்பூன் சர்க்கரை போட்டா என்னங்க? அதோட டென்சிட்டி ஜாஸ்தி ஆகும்லங்க. அதே மாதிரி சுகர் ஜாஸ்தி ஆகும்போது உங்களோட பிளட்டோட டென்சிட்டியும் ஜாஸ்தி ஆகுறதுனால இதயத்துக்கு போகும்போது அங்க அந்த அடைப்புகள்லாம் வரத்துக்கு காரணமா இது இருக்கு. அதே மாதிரி இந்த ரத்தத்துல இருக்கிற சிவப்பு அணுக்கள் தான் உங்களோட ஆக்சிஜனை நுரையீரல் நீங்க சுவாசிப்பீங்க, உள்ள ஆக்சிஜனை எடுத்து வெளில உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளில தள்ளுற வேலை செய்யும். அந்த ஆக்சிஜன்லாம் எடுத்து உடம்பு முழுக்க கொண்டு போய் ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை இந்த ரத்த சிவப்பணுக்கள் செய்யும். அப்ப இந்த சுகர் அதுல போய் ஜாஸ்தியா ஒட்டிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி ஒவ்வொரு செல்லுக்கும் போகாது. அதனாலதான் ஒரு சோர்வா இருக்கிறத ஃபீல் பண்றோம். இதனாலதான் ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. அடுத்தது 3 விஷயங்கள் நாம பிளட் சுகர் இருந்ததுன்னா பார்க்கணும். HbA1cன்னு ஒரு டெஸ்ட் சொல்லுவாங்க. அதாவது ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரத்தத்துல இருக்கும். அதுதான் இரும்பு சத்தும் புரதச்சத்தும் சேர்ந்த ஒரு விஷயம் அந்த ஹீமோகுளோபின்ங்கிறது. அதுல ரத்தத்தோட அணுக்களோட ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா 120 நாட்கள் தான். அதுக்கப்புறம் புதுசா செல்கள் உருவாகும். இந்த 3 மாச ஆவரேஜ் HbA1c அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களோட டயபெட்டிக்கோட தீவிரத்தன்மையை நம்ம உணர முடியும். இந்த மாதிரி உங்களோட இந்த பிபி 120, 180 ஆவரேஜா இருக்கணும் அப்படிம்பாங்க. 130 வரைக்கும் வயசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன போகலாம். அதே மாதிரி நல்ல கொலஸ்ட்ரால் உள்ள உணவுகள், ஒமேகா 3 சத்து உள்ள உணவுகள், மீன் நிறைய சாப்பிடலாம். நல்ல கொழுப்பு, ஆரோக்கியமான கொழுப்பு உள்ள உணவுகள் நிறைய உணவுல எடுத்துக்கலாம். எண்ணெயோட அளவை நம்ம கம்மி பண்ணிக்கணும் உணவுல. அதே மாதிரிலாம் செய்யும்போது கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது கம்மியாகும். நாம நிறைய நினைக்கிறோம், இந்த முட்டையோட மஞ்சக்கரு எடுத்தா எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறோம். உண்மை என்ன தெரியுமாங்க? உங்க உடம்பே கொலஸ்ட்ரால உற்பத்தி பண்ணுது. நீங்க சாப்பிடுறத விட அதிகமா உங்க உடம்பு உற்பத்தி பண்ற கொலஸ்ட்ரால் தான் அதிகம். கொழுப்பு சத்து தான் அதிகம். இப்ப உடம்புக்கு கொழுப்புங்கிறது தேவை. சில விட்டமினை வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின்பாங்க. சில விட்டமின் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்பாங்க. அப்ப உங்க லிவர் உருவாக்குற கொழுப்பு நீங்க சாப்பிடுறத விட ஜாஸ்தி. அதனால உணவை நல்லா மென்று சாப்பிடுறது அப்படிங்கிறது போதுமான விஷயமா இருக்கும். இந்த ட்ரைகிளிசரைட் இதெல்லாம் நம்ம ஒரு மெஷருக்காக பார்க்கலாமே தவிர இதை கண்டு பயப்படணுங்கிறது அவசியம் கிடையாதுங்க. அடுத்தது வந்து இந்த சுகர் உடம்புல அதிகமா இருக்கிறதெல்லாம் எங்க போகும்? கெட்ட சர்க்கரை இதெல்லாம் ஒண்ணு உடம்புக்குள்ள செல்லுக்குள்ள விட மாட்டேன்ப்பா அப்படின்னு தரத்தி விடுறதெல்லாம் என்ன செய்யணும்? உடம்பு கிட்னி தான் ஃபில்டர் பண்ணும். 1,00,000 ஃபில்டர் இருக்கு நம்ம கிட்னில. சாரி 10,00,000 1 மில்லியன் ஃபில்டர் இருக்கு. அது ஒரு மணி நேரத்துக்கு 1,50,000 லிட்டரை அது கிளீன் ஒரு நிமிஷத்துக்கு 1,50,000 லிட்டர் ரத்தத்தை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அது சுத்தம் படுத்தி நல்ல பிளட்டை திருப்பியும் இதயத்துக்கு நுரையீரலுக்கெல்லாம் அது திருப்பியும் ஆக்சிஜன் ப்ராசஸ் ஆக்சிஜன் கண்டெக்ட் பண்றதுக்காக அனுப்பிட்டு தேவையில்லாத விஷயம் அந்த கிரியேட்டின் அது இதெல்லாம் சொல்றாங்கல்ல, யூரின்ல பார்க்கும்போது டெஸ்ட் பண்றாங்கல்ல, அதெல்லாம் தேவையில்லாத உடம்புக்கு தேவையானது இதெல்லாம் தேவையில்லாத ஆணிப்பா அப்படின்ட்டு வெளில தள்ளும். ஆக்சுவலி நம்ம யூரின் டெஸ்ட் எடுக்கும்போது இதெல்லாம் நிறைய இருக்குன்னு பார்த்தா உடம்புக்கு தேவையில்லாத வேஸ்ட்ன்னு அனுப்பிச்சது தான். அப்போ உடம்புல வேஸ்ட் அவ்வளவு விஷயம் இருக்குங்கிறதானே தவிர அதை கண்டும் ஜென்ரலா நிறைய பயப்பட வேண்டாம். இப்ப யூரின் வழியா கிட்னி ஃபில்டர் பண்ணி அனுப்புது. இப்ப சுகர் அதிகமா இருந்ததுன்னா கிட்னிக்கும் ஓவர்லோட் ஆகுது. அதனாலயும் கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகுது. அடுத்தது நரம்புகள்.
ஒரு நிமிஷம். கண்களுக்கு போகும். கண்ணுல பாத்தீங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் கம்மியாகும்போது அந்த ரத்தத்தோட டென்சிட்டி ஜாஸ்தியாகி அதோட ஆக்சிஜன் அதிக அளவு எடுத்துட்டு போக முடியாம இருக்கும்போது நிறைய கண்ணுக்கு பிரச்சனைகள் வருது, ப்ரெஷர் அதிகமாகுது, கண்ணோட பார்வை குறைபாடுகள் வருது, குளுக்கோமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்ணுல பாதிக்குது. இதனால நமக்கு என்ன கண்ணாடி போட வேண்டியிருக்கு. இதே மாதிரி கேட்ராக்ட் கண் புரை இதெல்லாமும் உங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா இலவச இணைப்பா வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. டயபெட்டிக் ரெட்டினோபதிம்பாங்க, பார்வை குறைபாடு. அது சில பிரச்சனைகள்லாம் சயின்டிஃபிக்கா போக வேண்டாம், ஓவராலா நான் உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரி கண் பார்வை குறைபாடு, கண்ணுக்கு உண்டான நரம்புகள் போறது, உடம்புல நரம்பு மண்டலம் ஒவ்வொரு செல்லுக்கும் இப்ப கனெக்டிவிட்டி இருக்கும். ஆனா நெர்வஸ் சிஸ்டத்துக்கு வந்து இந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்காது. அது ஒரு சிக்னல் டிரான்ஸ்பரண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப மூளையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் தொட்டுக்கிட்டே இருக்காது. ஒரு கேப் இருக்கும். இந்த சிக்னல் தான் டிரான்ஸ்பர் ஆகும். ஆனா இப்ப டயபெட்டிக் இருக்கும்போது இந்த சிக்னலிங்லாம் சரியா இருக்காது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா கால்ல கீழே வச்சா அது ஏதாவது குத்தினா கூட தெரியாதும்பாங்க. அந்த உணர்வுகள் இருக்காது. காரணம் என்னன்னா இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கும் போது இந்த சென்சார் பண்ற விஷயங்கள் வந்து ஆஹ், பிரச்சனை ஆகும்போது இந்த மாதிரி கால்ல வந்து புண்கள், ஸ்கின்ல சேஞ்சஸ் வருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டயபெட்டிக்னால வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாசப்படுவாங்க ப்ராடக்ட்டை பத்தியும் சொல்லணும். ஸ்கின்னை பத்தி நிறைய இருக்கு, பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இதே மாதிரி நிறைய இருக்கு, இச்சிங் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அதனால வருது. உடம்புல தோல் சம்பந்தமான பிரச்சனை, ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள், ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், இதே மாதிரி இதெல்லாம் விட மன அழுத்தம் இதெல்லாமும் உங்களுக்கு சுகர்னால வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நாம சுகர் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி யூரினேஷன் இருந்ததுன்னா அது ஒரு சிம்டமா இருக்கலாம். சில சமயம் குளிர் இருக்கு, ஏசியில இருக்கு, அதே மாதிரி இருக்கும்போது கூட வரும், அதெல்லாம் விட்டுருங்க. அது மாதிரி அதிகப்படியான தாகம், ஒரு திடீர்னு ஒரு வெயிட் குறையிறது, அடிக்கடி பசிக்கிறது, ஒரு கிரேவிங்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கிறது. இதே மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அது மாதிரி புண்கள்லாம் சீக்கிரமா குணமாகல அப்படின்னா உங்களுக்கு சுகருக்கான சிம்டமா இருக்கலாம். ப்ரீ டயபெட்டிக்காவோ இல்லை டயபெட்டிக்காவோ இருக்கலாம். நீங்க அப்ப கவனமா இருக்கணும். நல்ல உணவு கட்டுப்பாடு எல்லாம் வேணும், நல்ல வாக்கிங் இருக்கணும், ஒரு சிஸ்டமேட்டிக்கான லைஃப் ஸ்டைல்ல இருக்கணும், ஃபைபர் ரிச் கண்டென்ட்ஸ் சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் வந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறதுக்கான வழிமுறை. இதே மாதிரி பாதுகாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆர்கன்ஸ், சொன்னல ஒவ்வொரு சிஸ்டமும் 11 சிஸ்டமும் பல்வேறு ஆர்கனை சம்பந்தப்பட்டு இருக்குல்ல, இது எல்லாம் சிறப்பா இயங்கும். இப்ப இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எதால ஆனதுன்னா டிஷ்யூஸ்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸால் ஆனது. அந்த செல்கள் அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி எனர்ஜியை உள்ள எடுத்து உடம்பு முழுக்க இயங்கக்கூடிய என்ஜின், பவர் ஹவுஸ். அதுக்குண்டான பவர் ஹவுஸ் அப்படிங்கிறது மைட்டோகாண்ட்ரியா. இது எல்லாமே ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். டயபெட்டிக்கா இருக்கிறவங்க மற்றும் எல்லா வியாதிக்கும் எப்படி ஆரோக்கியமா ஆகிறதுன்னு பார்ப்போம். ஒண்ணு உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும், இல்லைன்னா நோய் இருக்கணும். நோய் இருக்கிற இடத்துல ஆரோக்கியம் இருக்க முடியாது, ஆரோக்கியம் இருக்கிற இடத்துல நோய் இருக்க முடியாது. நோய் இல்லாம ஆரோக்கியமா எப்படி நம்ம உடம்ப மாத்துறது அப்படிங்கிறதுக்கு உண்டான அடுத்த செஷனுக்கு இப்ப போவோம். அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அந்த காலத்துல தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்தாங்க, சாகா வரம் பெற்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து உலகம் முழுக்க உள்ள சில விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு 4 கான்டினென்டல்ல இருந்து 4 கண்டங்கள்ல இருந்து பல்வேறு சீதோஷ்ண நிலையில இருக்கிற, ஒண்ணு கடல் மட்டத்துக்கு மேல, ஒண்ணு கடல் மட்டத்துக்கு கீழே, ஒண்ணு கடல் மட்டத்துல அப்படிங்கிற பல்வேறு ஆட்டிடியூட்ல இருக்கிற சில மூலிகைகள் இதெல்லாம் தேர்ந்தெடுத்து நமக்காக ஒரு அமிர்தத்தை கொடுத்துருக்காங்க. அமிர்த கலவை, எலிக்சர் மிக்ஸ் அப்படின்னா அமிர்த கலவை. இது எந்தெந்த விதத்துல நம்ம ஆரோக்கியத்துக்கு உதவும், எதனால இது அமிர்தம் அப்படிங்கறதெல்லாம் இப்ப பார்ப்போம். இது ஒரு 12 விதமான மூலிகைகளால ஆன கலவை. ஆக்சுவலா ஒரு குரு இருந்தார். மருத்துவம் படிக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒரு மாணவர் வந்தாங்க. மருத்துவம் சொல்லி கொடுத்து முடிச்ச உடனே அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னா
இப்ப பிஹெச்டி எல்லாம் பண்றதா இருந்தா என்னங்க, தெசிஸ் எழுதணும். அவங்க ஆராய்ச்சி கட்டுரை எழுதணும். அவர் சொல்லிட்டாரு, போப்பா நீ இப்படி வெளில போ, கண்ணுல படுற செடிகள்ல ஏதாவது செடி யாருக்குமே உபயோகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செடி இருக்கும்ல, அந்த செடிய நீ கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா, நான் உனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன், நீ அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாரு. இவரும் போய் தேடுறாரு, ஒரு செடியை எடுத்து பார்க்கறாரு, இந்த செடியில இந்த பலன் இருக்கு, இதுக்கு இதுவா இருக்கு அப்படின்ட்டு. ஒவ்வொன்றா பார்க்கும்போது நாம இந்த உதாரணத்துக்கு ஒரு ஊமத்தம் காய், அது சாப்பிட்டா பைத்தியம் பிடிக்கணும் இருந்தா அதுவுலயும் ஒரு மூலிகை தன்மை இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றாரு. கடைசியில வந்து குருகிட்ட சொல்றாரு, ஐயா நான் எல்லா தாவரங்களையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். உபயோகம் இல்லாத தாவரம் அப்படிங்கிறதே ஒண்ணும் கிடையாது. எல்லாமே ஒவ்வொரு விதத்துல ஒரு அஹ், மருந்து தன்மையோட இருக்கு, மருத்துவ குணத்தோட இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, வெரி குட் வெரி குட், நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்ட்டு அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புறாங்க. அதே மாதிரி உலகத்துல இருக்கிற அனைத்து தாவரங்களும் அனைத்து மூலிகைகளும் ஏதோ ஒரு மருத்துவ குணத்தோட தான் இருக்கு. ஆனாலும் தி பெஸ்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு கிளாஸ்ல ஒரு 40 பேர் 50 பேர் படிச்சாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுன்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல. அதே மாதிரி மிகச்சிறந்த மூலிகைகள் அப்படின்னு ஒரு 12 மூலிகளை எடுத்து இதோட காம்பினேஷன்ல ஒரு பொருளை உருவாக்குறாங்க. இதுவும் எப்படின்னா, இந்த அறுசுவைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நம்ம உணவுல அறுசுவையும் இருக்கணும் அப்படிம்பாங்க. அறுசுவையும் இருந்ததுன்னா அந்த சுவைக்கான ஒரு பிராண சக்தி உண்டு, ஒரு சக்தி உண்டு, மருத்துவ குணம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கலர் 9 கலரும் இருக்கணும் அப்படிம்பாங்க. கலர்களும் அந்த நிறங்களுக்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு அப்படிம்பாங்க. இதுல கலர்களும் இருக்கு, சுவைகளும் இருக்கு. நம்ம தேன் இனிப்புன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அதுல ஒரு கசப்பு தன்மை இருக்கும். இது சாப்பிடும்போது ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையா இருந்ததுனாலும் இதுல வந்து அறுசுவையும் இருக்கிற ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி எல்லா நிறமிகளும் இருக்கிற ப்ராடக்ட். ஜென்ரலா பச்சையம்னு சொல்லுவாங்க. பச்சையம் வந்து ஆரோக்கியமா ஆரோக்கியத்தை கொடுக்கும், பச்சை காய்கறிகள் சாப்பிடணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி பச்சை, சிவப்பு, வெள்ளை, நீலம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கலர்களும் இதுல இருக்கு. இந்த மூலிகைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா வேலை செய்யும். இப்ப ஒரு ஒண்ணு ஒண்ணு 2 2 1 3 3 1 4 இதுதான் கணக்கு. ஆனா இதுல எப்படி கணக்குன்னா, 1 1 இன்ட்டு 2 2 2 இன்ட்டு 3 6 6 இன்ட்டு 4 24. இதே மாதிரி ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட்ங்கிறத விட எக்ஸ்பொட்டென்ஷியல் காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல இது மிகப்பெரிய பலனை கொடுக்குது. ஒரு காம்பினேஷன்ல ஒர்க் பண்ணும்போது அதோட பலம் அசுர பலமா இருக்கும். அதே மாதிரி ஒரு அசுர பலத்தோட இது வேலை செய்யுது. ஒரு பாம்பு கடிக்குதுன்னு வச்சுங்களேன், அது கடிப்படுற இடத்துல உடம்புக்குள்ள வர்றது வந்து ஒரே ஒரு துளி விஷம். அதே மாதிரி இதுவும் ஒரே ஒரு சிட்டிகை எடுத்து நாக்கு கடியில வச்சா போதும். இது சாப்பிடுறது வந்து ஊசி போடுறது 2 விதமா போடுவாங்க. ஒண்ணு வந்து ஐஎம்னு போடுவாங்க. இன்ட்ரா மஸ்குலர் அப்படின்ட்டு உங்களோட கைப்பகுதியில போடுவாங்க. இன்னொன்னு வந்து நரம்புல போடுவாங்க. ஐவின்ட்டு. ஐவி எதுக்காகன்னா, உடனடியா போய் ரத்தத்துல கலந்து வேலை செய்யுங்கிறது மாரி, இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வர மாரி இருந்தா சில மருந்துகள நாக்குக்கு அடியில வைப்பாங்க. உடனே அது வேலை செய்யணுங்கிறதுக்காக. ஏன்னா, இன்ஸ்டன்ட்டா எஃபெக்ட்ட குடுக்கும். இந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா, நாக்குக்கு அடியில ஒரே ஒரு சிட்டிகை வைக்கும்போது, ஒரு விஷம் எப்படி பவர்ஃபுல்லா செய்யுமோ, ஒரு நானோ டெக்னாலஜில அ உருவாக்கப்பட்ட இந்த பொருளும் அந்த அளவு பவர்ஃபுல்லா ஒரு ஆரோக்கியத்த குடுக்கக்கூடிய விஷயத்த செய்யும். இது நீங்க ஒரு விஷயத்துக்காக எடுத்துக்கும்போது, இதுக்கு சைடு எஃபெக்ட்ன்னு அதிகம். அதாவது ஜெனரலா சொல்லுவாங்க, ஏதாவது மாத்திரை சாப்பிட்டா அதுக்கு சைடு எஃபெக்ட் உண்டு. நீங்க சாதாரண பாராசிட்டமால் சாப்பிட்டா கூட அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது உண்டும்பாங்க. என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க ஒரு மிகப்பெரிய மருந்து நிறுவனம். அதுல போய் வேலை செய்றாங்க. வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. ஆ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எல்லாம் முடியுது. ஃபர்ஸ்ட் ஒரு சென்னையில ஒரு அ அவங்களுக்கு ஒரு ட்ரெய்னிங் முடிஞ்சிருச்சு. அடுத்த ட்ரெயினுக்கு குஜராத் அழைச்சிட்டு போறாங்க. அங்க போகும்போது அவங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த மாத்திரைய நீங்க சொல்லும்போது, இதோட கூட இந்த மாத்திரையும் நீங்க சேர்த்து ப்ரமோட் பண்ணணும். அப்படிங்கும்போது எல்லாரும் கேட்கறாங்க. எதுக்காக இந்த மாத்திரைய பண்ணணும் அப்படிங்கும்போது, அந்த மாத்திரைய சாப்பிடும்போது சில மூளை பாதிப்புகள்லாம் வரும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். மூளைக்கு பாதிப்பு வரும். அது வராம இருக்கிறதுக்காக இந்த மாத்திரைய குடுக்கணும். அப்படின்னு சொல்லும்போது, அது பாதிப்பு வரும்னு தெரிஞ்சு நான் ஏன் அத ப்ரமோட் பண்ணணும்? நான் பண்ண மாட்டேன். நான் வேற ஏதாவது ப்ராஜெக்ட் குடுங்க அத பண்றேன் அப்படின்னு இவங்க கேட்கும்போது, இல்ல அ நீங்க இதுவரைக்கும் நாங்க உங்களுக்கு குடுத்த ட்ரெய்னிங்க்காக நீங்க ரூ. 35,000 குடுத்துட்டு தான் கட்டிட்டு தான் போனோம் அப்படின்னாங்க. இவங்க கட்டிட்டு வந்தாங்க.
அதாவது இன்னைக்கு கொடுக்குற அலோபதி மெடிசின்ல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. இங்க யாராவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க, கண்டிப்பா சொல்லுங்க. ஆமா இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதாவது பாதிப்பு வரதும் சைடு எஃபெக்ட் தான், பெனிஃபிட் வரதும் சைடு எஃபெக்ட் தான். கரெக்ட்டுங்களா? இப்ப சைடு பெனிஃபிட் இதுல ஜாஸ்தி. இப்ப நம்முடைய கோவர்தனன் சார் டெஸ்டிமோனியல்ல சொல்லும்போது சொல்றாரு, ஐயா நான் மூட்டு வலிக்காக வந்தேன். எனக்கு கொழுப்பு கட்டி போச்சு, ஸ்கின் பெட்டர் ஆயிடுச்சு, காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு 20 டெஸ்டிமோனி வரிசையா சொல்றாரு. ஒண்ணு சாப்பிட போய் 20 சைடு பெனிஃபிட் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு ப்ராடக்ட் அவங்க பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக எடுக்கும்போது, அவங்களுக்கு உடம்புக்குள்ள தெரிஞ்ச பிரச்சனை, தெரியாத பிரச்சனை, நிறைய பிரச்சனை சால்வ் ஆறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதே மாதிரி ஒரு காம்பினேஷன்ல இந்த ப்ராடக்ட்ட குடுக்கறதுனால மட்டும் தான். இந்த ட்ரிச்சிலா கார்டிகோவா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட்ட பார்ப்போம். இது வந்து ஜெனரலா நரம்பு மண்டலத்த வலுப்படுத்தும். நரம்பு மண்டலத்த ரத்த ஓட்ட மண்டலம் இதே மாரி எல்லாத்தையும் வலுப்படுத்தும்போது, என்ன நடக்கும்னா, உங்களுக்கு உடம்புல அந்த சுத்தப்படுத்தும் தன்மையிலிருந்து எல்லாமே நல்லா நடக்கும். அ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்ப டயபெட்டிக்கால எல்லாரும் என்ன சொல்றாங்க? நரம்பு பிரச்சனைகள் அதிகமாகுதுங்கிறாங்க. அதே மாரி சுகரால பாதிக்கப்பட்டவங்களுக்கு 40 வயசுக்கு மேலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்மை குறைவுங்கிறது அதிகமா நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன அப்டின்னா, அவங்க உடம்புல ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுது. அந்த டென்சிட்டி ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுதுங்க? ஸ்லோவாயிடுது. நம்முடைய ஜெனடிக்கல் ஆர்கன் ஆண்களோட ஜெனடிக்கல் ஆர்கன்ல முழுக்க ரத்தம் பாய்ந்தா மட்டும் தான் அதோட விறைப்புத்தன்மை முழுக்க இருக்கும். இப்ப அங்கேயே சரியா ரத்தம் பாயல அப்டின்னா, இதயத்துல இதயத்துல இருக்கிற அத விட மிக மெல்லிய நாளங்கள்ல போகுமா? அதே மாரி ரொம்ப மைன்யூட்டா இருக்கிற மூளைக்கு செல்லும் ரத்த குழாய்களுக்கு போகுமா? நம்முடைய ஆரோக்கியத்தன்மைய நாம எங்க ஃபர்ஸ்ட் அறிந்துக்க முடியும்னா, ஆண்களுக்கான விஷயம். விறைப்புத்தன்மை கம்மியாகுது அப்டின்னா, உங்க ஆரோக்கியத்துல ஏதோ ஒரு பாதிப்பு பெருசா இருக்குன்னு அர்த்தம். அப்ப உடனடியா அத சரி பண்றதுக்கு உண்டான சிக்னலா தான் அத பார்க்கணும். அப்ப இந்த ப்ராடக்ட் என்ன செய்யுதுன்னா, உடம்புல அந்த ரத்த ஓட்டங்கள மிகைப்படுத்தி குடுக்குது. நரம்பு மண்டலங்களுக்கு வலு குடுக்கறதுனால, இது வந்து ஆண்மை குறைபாடுக்கும், இந்த சுகர் பிரச்சனைகளுக்கெல்லாமும், இது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாமும் பெரிய பெனிஃபிட்டா இருக்கு. அடுத்தது, இது சம்பந்தமா நெறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாமும் வந்திருக்கு. ஜெனரலா அலோபதி மெடிசின்ல என்ன சொல்லுவாங்கன்னா, மெடிக்கலா நீங்க ப்ரூஃப் என்ன வச்சிருக்கீங்க? இது அ எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அப்படின்னா, இந்த மூலிகைக்காக ஆன்லைன்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். நெறைய இத மாரி அ ஆராய்ச்சி கட்டுரைகள் குடுத்திருக்காங்க. என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்ட்டு. அடுத்து பால்மெட்டோ அப்படிங்கிற விஷயம். இது என்ன செய்யும் அப்படின்னா, அ குறிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து புரோஸ்டேட் சுரப்பிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப சின்ன குழந்தையா இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கடிக்கும்போது நல்ல பிரஷரோட போகும். வயதாக வயதாக அந்த பிரஷர் கம்மியாகும். காரணம் என்னன்னா, அந்த யூரினரி பிளாடர்லேருந்து வெளில வர பாதைய வந்து அந்த புரோஸ்டேட் சுரப்பி வந்து வீங்கி போய் பாதைய அடைச்சுக்கும். அதுக்கு வந்து இது ரொம்ப சிறப்பா சப்போர்ட் பண்ணும். அது தவிர முடி வளர்றதுக்கு, யூரினரி ட்ராக்ட்ட சப்போர்ட் பண்றதுக்கு, ஹார்மோனல் பேலன்ஸ சரி பண்றதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த பால்மெட்டோ அப்படிங்கிற விஷயம் சப்போர்ட் பண்ணும். இனி நெறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, அ முடி இருக்கிறவங்களுக்கு அது வெள்ளையா இருக்கேன்னு பிரச்சனை. முடி இல்லாதவங்களுக்கு முடி இல்லையேன்னு பிரச்சனை. கரெக்ட்டுங்களா? இது வந்து முடி வளர்றதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அதுவும் அடர்த்தியா வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கு இது சப்போர்ட் பண்ணும். செக்சுவல் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்தது இந்த பரங்கி விதைகள். குக்குர்பிடா மஸ்டர்ட் இது நம்ம ஊர் பரங்கி மாரி கிடையாது. இது ஒரு பவர்ஃபுல்லான விதைகள். இது ஒவ்வொரு ஹெர்பையும் தேடி, 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 தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட பொட்டன்ஷியல் அதோட மருத்துவத்தன்மை அதிகமா இருக்கும். அதே மாரி இடத்துலேருந்து கொண்டு வராங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற வீக்கங்கள குறைக்கும். நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கும். கேன்சருக்கு எதிரா போராடும். இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கும். உடம்புல பூஞ்சைகள் இருந்ததுன்னா, அதெல்லாம் சரி பண்ணும். இதே மாரி நெறைய மருத்துவ குணங்களோட இருக்கு. இது ஒரு நல்ல ருசியான ஒரு ப்ராடக்ட். அடுத்தது பங்க்சர் ஒயின். நம்ம ஊர்ல சொல்ற நெருஞ்சி முள். இந்த நெருஞ்சி முள் அப்படிங்கிறது கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நெறைய சப்போர்ட் பண்ணும். இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு நெறைய பிரச்சனை என்னன்னா, ரத்தத்த நெறைய சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும்.
அதுவும் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல என்ன இருக்குன்னா, சமைச்சு சாப்பிடுற உணவுகள் நிறைய சாப்பிடுறோம். அமிலத்தன்மை அதிகமாயிடுது. அப்ப உடம்புல இந்த கல் உருவாகுறதெல்லாமும் அதிகமா ஆயிடுது. அந்த கல்ல கரைக்கிறதுக்கு கிட்னில இருக்கிற கல்ல கரைக்கிறதுக்கு உண்டான பவர் இந்த பங்க்சர் வைனுக்கு உண்டு. அதனால தான் இது எடுத்துக்கும்போது நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இடுப்பு வலிம்பாங்க. இடுப்பு வலின்னா, இடுப்பு வலி கிடையாது. இடுப்புக்கு மேல முதுகுல கொஞ்சம் வலி தெரியும். அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, அவங்க உடம்புல ஏதாவது கிட்னில ஸ்டோன் இருந்ததுன்னா, அத கரைச்சு எடுக்கிற ப்ராசஸ உடனடியா செய்யும். அதனால தான் அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அந்த முதுகு பகுதியில, கீழ் முதுகு பகுதியில சில பேருக்கு வலி இருக்கிறத உணர முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா, கிட்னி சப்போர்ட், செக்ஸுவல் ஹெல்த்துக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிற வீக்கத்தெல்லாம் சரி பண்றதுக்கு, கார்டியோவாஸ்குலருக்கு, அதாவது இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆரோக்கியத்த குடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்தது ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ். இந்த ஸ்டெம் செல்ஸ்னா என்ன தெரியுமாங்க? உடம்புல நம்ம முன்னாடியெல்லாம் சின்ன குழந்தையில இருக்கும்போது ஒரு தாயத்த கட்டி விடுவாங்க. அந்த காலத்துல இப்பல்லாம் அது கிடையாது. ஏன்னா, இப்ப ஃபார்மால ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் மாஃபியால உங்க ஸ்டெம் செல்லாம் நீங்க எடுக்க முடியாது. உங்க தொப்புள் கொடியெல்லாம் எடுத்து பாதுகாக்கிறதெல்லாம் இப்ப முடியாத காரியம். இப்ப இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்லுங்கிறது மனித செல்களை உருவாக்கக்கூடிய, அதைப் போலவே டூப்ளிகேட்டா ஒரு உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தது தான் இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது. இங்க 2 ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ஒண்ணு கிரீன் ஆப்பிள், இன்னொன்னு ரெட் பீச். இது சைனாலேருந்து இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ நமக்கு கொண்டு வராங்க. இது ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, வயதாகும் தன்மையை குறைக்கிறதுக்கு நெறைய பேர் யூஸ் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே க்ளோவா இருக்கும். இப்ப நடுப்புற ஒரு காலேஜ் கேர்ள்க்கு அவங்க அழகா ஆயிட்டாங்க, பொலிவாயிட்டாங்க, கலரே மாறி போச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க கூட படிக்கிற பொண்ணுங்கலாம், "என்னப்பா ஃபேர் அண்ட் லவ்லி நான் பல வருஷமா போட்டுட்டு இருக்கேன். நான் கலர் சேஞ்ச் ஆகல. எப்படிப்பா நீ இப்படி பளபளன்னு ஆயிட்ட, நல்லா ஆயிட்ட?" அப்படின்னு கேட்டு அவங்க எல்லாமும் இத வாங்கி சாப்பிட்ட டெஸ்டிமோனி ஒண்ணு ரீசென்ட்டா இருந்தது. அது மாரி காயங்களை ஆற்றும் தன்மை. காயங்கள் அப்படிங்கும்போது, அந்த தசை அஸ் அ க்கு நடுப்புற இருக்கிற லேயர் எல்லாம் சீக்கிரமா குணப்படுத்தி குடுக்கும் இது. ஸ்கின் கேருக்கு, ஆன்டி ஏஜிங்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாரி தான் இந்த கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸும். இந்த கிரீன் ஆப்பிள்ங்கிறது அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு அற்புதமான ஒரு பழம். அதிலேருந்து ஹை பொட்டன்சி, அதாவது 100 கிலோ பழத்த 10 கிராம் ஆக்கினா எப்படி இருக்குங்க? அதே மாரி ஒரு நானோ டெக்னாலஜில அதுல இருக்கிற நுண்ணிய சத்துக்கள மட்டும் எடுத்து நமக்காக குடுக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்ஸிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, வூண்ட் ஹீலிங், டிஷ்யூ ரிப்பேர் இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி கொலாஜன்னு சொல்லுவாங்க. இப்ப வயதாகும் தன்மைங்கும்போது என்னன்னா, உங்க தசைகள் சுருங்குறது. இளமையா இருக்கும்போது அப்படியே கன்னத்த கீழ இழுத்து விட்டா, திருப்பியும் அப்படியே ரப்பர் மாரி போய் வரும் பாருங்க. அப்ப கொலாஜன் நெறைய இருந்ததுனா தான் அது நடக்கும். இது ஸ்கின்க்கு ஹைட்ரேஷன் குடுத்து, ஸ்கின் டெக்ஸ்சர நல்லா பண்ணும். அதனால முகத்துக்கு அழகெல்லாம் சேர்க்கும். ஒரு யங் ஃபீல இது குடுக்கும். இத மாரி எங்க டிஷ்யூ டேமேஜ் இருந்ததுனாலும், இது உடனடியா போய் அங்க ரிப்பேர் பண்ணும். அதனால தான் புண்கள்லாம் இதுல டயபெட்டிக்ல நெறைய பேருக்கு என்ன நடக்கும்னா, கால்ல புண்ணெல்லாம் வந்ததுன்னா சீக்கிரமா ஆறாது. இத எடுத்துக்கும்போது, உங்களுக்கு அந்த ரிப்பேரிங் ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டா நடக்கிறதுனால, புதுசா அங்க செல்கள உருவாக்குற வேலை வேகமா நடக்கிறதுனால, இந்த டயபெட்டிக்னால வர புண்கள்லாம் ரொம்ப சீக்கிரமா குணமாகுது. அது மாரி டயபெட்டிக் வரும்போது, நெறைய பேருக்கு சொரியாசிஸ் மாரி ஸ்கின் இஷ்யூஸும் இருக்கும். அதெல்லாம் சீக்கிரமா குணமாகறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஸ்டெம் செல்ஸும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த ஹார்னி கோட் வீட் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஆடுகள்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மேய்ஞ்சுட்டு வந்து ரொம்ப அ விகரஸா ஆக்ட் பண்றத பார்த்துட்டு, எதனால இப்படி இருக்கு? எதனால இப்படி மூர்க்கத்தனமா நடந்துக்குது? அப்படின்னு பார்த்தா, இனப்பெருக்க காலம் இல்லாமலும் அது இனச்சேர்க்கை செய்ய ஆரம்பிக்குது. அத பார்த்துட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச விஷயம் தான் இந்த ஹார்னி கோட் வீட்ஸ்ங்கிறது. இதுவும் கிட்னிக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் இருக்கு. போன் ஹெல்த்துக்கு நெறைய சப்போர்ட் பண்ணுது. குறிப்பா ஆண்மை தன்மைக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் விட உங்க எனர்ஜி லெவல மெயின்டெயின் பண்ணும். இப்ப ஜெனரலா ஒரு சோர்வு தட்டுது பாருங்க. டயபெட்டிக் பேஷண்ட்க்குலாம் என்ன ஆகும்? சீக்கிரமா ஒரு சோர்வு தட்ட ஆரம்பிச்சுரும். ஒரு டயர்ட் ஆயிடும். திருப்பியும் ஒரு கர்விங் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும். அப்ப இது வந்து ஒரு எனர்ஜி லெவல மெயின்டெயின் பண்ணி குடுக்கறதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். எனர்ஜிய நல்லா பூஸ்ட் பண்ணி குடுக்கும். அடுத்தது கார்டிசெப்ஸ். இது வந்து ஒரு வகை காளான்.
இது எங்க அப்படின்னா, மிக உயரமான மலைப்பகுதியில, இமயமலை போன்ற பகுதிகள்ல, திபெத் ஓரமா, சைனால தான் இது நெறையா விளையுது. இங்க அருணாச்சல பிரதேசத்துல கொஞ்சம் விளையுது. நம்ம காளான் வந்து சைனாலேருந்து வருது. இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, நுண்ணிய அ ரத்த குழாய் எல்லாமும் ரத்தத்த கொண்டு போய் செலுத்தும். நைட்ரிக் ஆக்சைட உற்பத்தி பண்ணி குடுக்கறதுனால, உங்களுடைய ரத்த ஓட்டத்த மிகைப்படுத்தி குடுக்கும். இதுக்கு இதயத்துக்கு நல்லது. நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்லது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது. குறிப்பா ஆண்களோட ஆண்மை குறைவுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா, இது வந்து ஹிமாலயன் வயக்ரா அப்படின்னு சொல்றாங்க இத. அடுத்தது வந்து சீனி துளசின்னு நம்ம சொல்ற ஸ்டிவியா. சில பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ன்னு யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமும் இந்த ஸ்டிவியாவ யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சுகருக்கு ரொம்ப மெடிசினல் அ பெனிஃபிட் குடுக்கக்கூடியது. பிளட் சுகர கண்ட்ரோல் பண்ணும். ஓகே. பிளட் சுகர கண்ட்ரோல் பண்ணும். கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கு திருப்பியும் இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. குறிப்பா அ இனிப்பு வந்து ஒரு இனிப்பிலேயே பார்த்தீங்கன்னா, ஃப்ரக்டோஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது உடம்பு வந்து உடனடியா ஏத்துக்கிற விஷயமா இருக்கும். இந்த குளுக்கோஸ் மட்டும் தான் அ உடனடியா ஏத்துக்காம இருக்கும். அதே மாரி உங்க எனர்ஜி குளுக்கோஸ் இல்லாம ஃபேட்லேருந்து வந்ததுன்னு வச்சுக்கங்க, அது உடம்புல தங்காது. இந்த சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது. அது நான் இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு சஜஷனா. உங்க கொழுப்பு சத்து நெறைய எடுத்துக்கிறதுங்கிறது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது. பிளட் சுகர வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதாவது இன்சுலினோட குறைபாடும் இருக்கும். அதாவது இன்சுலின் குவாலிட்டியா உருவாகாம சில சமயம் இருக்கும். கிளைசெமிக் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அ உடம்பு சர்க்கரை ஏற்கும் தன்மை கம்மியா இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். அதெல்லாம் இதுல சரியாகும். இந்த சீனி துளசியில உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பாசிஃப்ளோராங்கிற சிறுபுனைக்காளி. இது வந்து ஆண்மை குறைவு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லது. மன அழுத்தம். இப்ப கடைசியா உங்களுக்கு சொன்ன விஷயம் என்னங்க? டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் மன அழுத்தம் ஜாஸ்தியாகும்னு சொல்றேன் இல்லங்க. அந்த ஆங்ஸைட்டி இருந்ததுன்னா, இது கம்மி பண்ணி குடுக்கும். நல்ல ஒரு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்த குடுக்கும். வலி இருந்ததுன்னா, வலி நிவாரணியாவும் இது செயல்படும் இந்த சிறுபுனைக்காளிங்கிறது. அடுத்தது ஜபுட்டிகாபா அப்படின்னு. இது என்னமோ நாகப்பழம் மாரி இருக்குன்னு பார்க்குறீங்கல்ல. இது ஆக்சுவலி நாகப்பழைய வகைய சேர்ந்தாலும், இது ஒரு மர அத்தி மாரி. ஒரு மரத்துல அந்த அத்திப்பழம் காய்க்கிற மாரி, மரத்திலேயே அப்படியே கொத்து கொத்தா காய்ச்சு தொங்கும். ஒரு இனிப்பான ஒரு பழம். இதுவும் வந்து விட்டமின் சி, ஃபிளாவனாய்ட்ஸ் அதே மாரி நெறைய சத்து மிகுந்த இந்த பொருளும், சுகருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். கார்டியோவாஸ்குலர், ஆன்டி கேன்சர் இது எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். குறிப்பா பிளட் பிரஷர ரெகுலேட் பண்றதுக்கும், கொலஸ்ட்ரால கம்மி பண்றதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். கடைசியா பிளிகியா அப்படிங்கிற நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய குடம்புளி அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுவும் வந்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து வெஸ்ட் ஆப்பிரிக்காலேருந்து வரக்கூடிய பழம் இது. இதுலயும் நெறைய மருத்துவ குணங்கள் உண்டு. இதய சம்பந்தமான பிரச்சனைகள், ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆன்டி டயபெட்டிக் ரெமிடீஸ் அதாவது டயபெட்டிக்கு ப்ரீ டயபெட்டிக், போஸ்ட் டயபெட்டிக்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த டயபெட்டிக் வராம தடுக்கக்கூடிய நெறைய விஷயங்கள் இதுலயும் இருக்கு. இதே மாரி முன்னாடி சொன்ன மாரி 12 மூலிகைகள், 12 விதமா இருக்கும். 12 சேர்ந்து 12x12x12 அப்படின்ட்டு ஒரு மல்டிபிள் எஃபெக்ட்ல மிகப்பெரிய ரிசல்ட்ட நம்ம எல்லாருக்குமே குடுத்துட்டு இருக்குங்க. இந்த எலிக்ஸர் மிக்ஸ்ல எடுத்துக்கும்போது எல்லாருக்குமே குணமாகறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ப்ராடக்ட் ஒவ்வொரு செல்லையும் போய் ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணுதுங்க. ஒரு செல்லுல இந்த எனர்ஜி உள்ள போய் அதாவது எனர்ஜிங்கிறது குளுக்கோஸ் உள்ள போய் அந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிற அடுப்புல எனர்ஜியா ஏடிபின்னு சொல்லுவாங்க. ஏடிபியா கன்வெர்ட் ஆகி ஒவ்வொரு செல்லுக்கும் உண்டான பவர குடுக்கணும். அந்த பவர் குடுக்கும்போது என்ன நடக்கணும்னா, அந்த செல்லு சுத்தமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இத எடுத்துக்கும்போது நெறைய பேருக்கு என்ன ஃபீல் பண்றாங்க அப்டின்னா, உடம்புல கழிவுகள் நீங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. சில பேருக்கு டிசென்ட்ரி ஆகும். சில பேருக்கு வாமிட்டிங் வரத கேள்விப்பட்டுருக்கோம். சில பேருக்கு ஓவர் ஸ்வெட், கண் புழைகள் நெறைய வரும். கண் வந்து ஒரு மாரி செவந்து போகுதுங்க. கண்ணு புழை நெறையா வருது அப்படிங்கிறத நான் கேள்விப்படுறோம். சில பேருக்கு முதுகுவலி, அதே மாரி சொல்லுவோம். அப்ப என்னன்னா உடம்புல அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஏதாவது வெளில வருதுன்ட்டு. சில பேருக்கு வந்து தொடையில வலிம்பாங்க. அதாவது ரத்தம் உங்களுது சுத்தமா இல்லன்னு வச்சுக்கங்க. ரத்தத்துல எல்லா தாதுக்களும் இருக்கணும்.
அது குறைபாடு இல்லாம இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும், தேவையான அளவு ரத்தம் இருக்கணும். இது எல்லாம் இருந்ததுன்னா உடம்புல வந்து அந்த சிஸ்டம் எல்லாம் வேலை செய்யும். கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம ரத்தம் உருவாகுற இடம் எங்க அப்படின்னா, எலும்பு மஜ்ஜை. அதுதான் ராஜ உறுப்புன்னு சொல்லணும் ஆக்சுவலா. இப்ப எலும்பு மஜ்ஜையில ரத்தம் உருவாகுது எங்கன்னா, மேஜரா உருவாகுது தொடை. அந்த தொடையில வந்து ஆக்டிவேட் ஆகும்போது சில பேருக்கு அங்க வலியோ, குடைச்சலோ நம்ம உருவாகுறதையும் கேள்விப்படுறோம். அதே மாரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம உடல்ல இருக்கிற டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ உடம்புல இருக்கிற நச்சுக்களை எல்லாம் நீக்கி ஒவ்வொரு விஷயமும் அது செய்யுது. அதாவது ஒரு சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கங்க. அதுல ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் போட்டா என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தேவையில்லாத இதெல்லாம் வந்து ஸ்பாம், இதெல்லாம் வைரஸ் இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு, நம்ம எப்படி அதை மொத்தமா டெலீட் பண்றோமோ, அது மாதிரி உடம்புல போயிட்டு இது தேவையில்லாம இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இந்த கிருமிகள்லாம் இருக்கு, உடம்புக்கு ஆகாத விஷயம்லாம் இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு கிளீன் பண்ற வேலையை ஃபர்ஸ்ட் செய்யும். அடுத்தது என்ன செய்யும்னா, புதுசா செல்கள் உருவாகிறதுக்கு உண்டான வேலையை செய்யும். புதுசா செல்கள் உருவாகும் போது என்ன ஆகும்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது நிறைய செல்கள் உருவாகும். வயசாக வயசாக நிறைய செல்கள் அழியும். நம்ம உடம்புல செல்கள் உருவாகுறதும் அழியறதும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப நீங்க கையில வச்சிருக்கிற போன் பாருங்களேன். எத்தனை நாளா வாங்கி ஆகுது. ஒரு சின்ன பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்கிராட்ச் இருக்கும், தேஞ்சிருக்கும், சின்ன சின்ன தேய்மானம் இருக்கும். உங்க வண்டி டயர் பாத்தீங்கன்னா வாங்கும்போது புதுசா எல்லா பட்டனும் இருக்கும். போக போக என்ன ஆகுது, தேயுது. ஆனா பொறக்கும்போது இப்படி குட்டியா இருந்த கை இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு பாருங்க. அப்ப நம்ம உடம்புல செல்கள் உருவாகுறதுங்கிறது கன்சிஸ்டன்டா நடந்துட்டு இருக்கிற விஷயம். அப்ப அந்த செல்கள் உருவாகுற செல் ஆரோக்கியமான செல்லா உருவாயிடுச்சுன்னு வச்சுங்க, உடம்புல நோய் இருக்குமா? இருக்காது இல்லைங்க. அந்த விஷயத்தை தான் இது பண்ணுது. இங்க யாராவது சுகர் சம்பந்தமா டெஸ்டிமோனி கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுக்கலாம். இப்ப எல்லாருக்குமே ஆசைகள் நிறைய உண்டு. நோய் வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான். ஐயா, என்னை இந்த கடவுளே, எனக்கு இந்த சுகர்ல இருந்து காப்பாத்துப்பா. எனக்கு பயங்கர சோர்வா இருக்கு, டயர்டா இருக்கு, ஒண்ணும் முடிய மாட்டேங்குது. எனக்கு இந்த சுகருக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுப்பா. அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயமா தான் வேண்டுதல் இருக்கும். ஆனா ஆரோக்கியமான பர்சனுக்கு என்ன இருக்கும்? அப்பா எனக்கு ஒரு கார் வேணும்ப்பா, எனக்கு வெளியூர் போகணும்ப்பா, எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும்ப்பா, என் பொண்டாட்டிக்கு ஜெல் வாங்கி கொடுங்கப்பா, பொண்டாட்டியோட நான் ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வரணும்ப்பா அப்படின்ட்டு ஆசைகள், வேண்டுதல்கள்லாம் நிறைய இருக்கும். வாழ்க்கை எதற்குங்க? வாழ்வதற்கு. அதுவும் எப்படிங்க? கொண்டாட்டமா வாழ்வதற்கு. வாழ்வை ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமா வாழணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்க? கொஞ்சம் செலவு பண்ணணும். என்ன செலவு பண்ணணுங்க? இப்ப இன்சூரன்ஸ் எடுக்குறாங்க எல்லாரும். எதுக்காக? மெடிக்கல் இன்சூரன்ஸ்ங்கிறது என்னதுக்காகங்க? ஏதாவது உடம்பு பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணா, அந்த செலவ சமாளிக்கிறதுக்காக. இப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் கேளுங்க. யாராவது அட்மிட் பண்ணவங்க யாராவது இருந்தா, ஒரு 6 மாச வருமானம் குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு ட்ரிப்பு ஹாஸ்பிட்டலைசேஷன்ல காணாம போயிடுது. இப்ப அந்த பிரச்சனையிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? ஆனா, அந்த வலி, வேதனைலாம் யாருக்குங்க? உங்களுக்கு தானே. உங்களுக்கு மட்டுமா? இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்ல, ஒரு நபருக்கு உடம்பு சரியில்ல. அவங்க ஃபேமிலியே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆஸ்பத்திரி போய் வந்து உட்காந்துக்கணும். நைட்ல ஒருத்தர் உட்காரணும், பகல்ல ஒருத்தர் உட்காரணும். கொண்டு போகணும், போயிட்டு வரணும். வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வரணும், அவங்களுக்கு துணி எடுத்துட்டு வரணும். அது இதுன்னு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப ஆரோக்கியத்துக்காக ஒரு முதலீடு. ஆரோக்கியத்துக்காக இன்சூரன்ஸ் செய்யற மாரி ஒரு முதலீடு. மாதம் ஒரு ரூ. 5,000 ஒவ்வொருத்தரும் எடுத்து ஒதுக்கி வைக்கும்போது, ஒரு நாளைக்கு எவ்வளோங்க? ஒரு தோசை நீங்க ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் இன்னைக்கு சிட்டில பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 150 கிட்டத்தட்ட ரூ. 150 ரூ. 200. ஒரு டிஃபன் ஒரு வேளைக்கு சாப்பிடுற செலவுல, உங்க வாழ்நாள் ஆரோக்கியத்த நிர்ணயிச்சுக்க முடியும் அப்படின்னா, இத செய்யலாம் இல்லங்க? ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. ஆரோக்கியமாக இருப்போம். ஒரு ஆரோக்கியமான உலகத்தை படைப்போம். நம்ம சுத்தி இருக்கிற எத்தன பேருக்கு இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்ப்போம். இப்ப யாராவது ஒரு சில பேர் இன்னைக்கு புதிதா வந்த நபர்களும் இருப்பாங்க. அதனால லைவா யாராலயாவது கொஞ்சம் சுகருக்கான டெஸ்டிமோனியல் ஒரே 1 நிமிஷம் ஷார்ட்டா குடுக்க முடியும் அப்டின்னா குடுங்க. யாராவது குடுக்கலாமா? ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? நான் இல்லன்னா ஒரு விஷயம் செய்றேன். 1 ஆர் 2 சும்மா வீடியோவா ஷேர் பண்றேன். உங்களோட வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுகர் நன்றி. சுகர் சுகர் டெஸ்டிமோனி கொஞ்சம் சொல்லுங்க நவீன்குமார் சார் ப்ளீஸ். எனக்கு ஒண்ணு இல்லைங்க, ஜஸ்ட் 555 தான் இருந்ததுங்க எனக்கு சுகர். ஜஸ்ட் 555 டெஸ்ட் பண்ணவங்க பயந்தாங்க. அந்த மெடிக்கல் கேம்ப்ல இருக்கிறவங்க டேப்லெட் கொடுப்பாங்க. அங்க கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறீங்க? எதுக்கு சார் அப்படின்னு கேட்டேன்.
உங்களுக்கு சுகருங்க. சுகரா? இருக்கட்டும் சார் அப்படின்னேன். என்னங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க? 555 இருக்குதுங்க என்னங்க. 555 இட்ஸ் ஓகே. நல்ல நம்பர் இல்லையாவா அப்படின்னேன். உடனே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுங்க நீங்க. எதுக்கு சார்? டெஸ்ட் எடுங்க போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க டேப்லெட் எடுங்க இன்சுலின் எடுக்கணுங்க. சத்தியமா எடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு. சார் நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு. எலக்சர் மிக்ஸ் எடுத்துக்கணும் அவரை போய் பார்த்தேன். டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறீங்களா? இல்ல சார். டெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு. என்ன நீங்க விளையாட்டுத்தனமா இருக்கிறீங்க? இல்ல சார் செக் பண்ணாங்க 120 120 சாப்பிட்ட பின்னாடி இத்தனைக்கு டீ காஃபி சுகர் போட்டு சாப்பிட்டு போயிருக்கிறேன். வீட்டுல டீ காஃபி கொடுக்க மாட்டாங்க எனக்கு. எங்க வீட்லயே போய் சுகர் போட்டு தர்றாங்க. எவ்வளவு ஸ்வீட் வச்சாலும் காலி பண்றேன் நான். நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஒரு வயசான அம்மா சாப்பிட்ட பின்னாடி ஐஸ்கிரீம் பாக்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஏன் சாப்பிட மாட்டீங்கன்னு கேட்டேன். சுகர் பாருங்க எவ்வளவு இருக்குங்க 220 அப்படின்னு. எனக்கு 555 இருந்துச்சுங்க. 555 இருக்குங்கிறீங்க 2 பாக்ஸஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க ஸ்வீட் எல்லாம் அள்ளி சாப்பிட்டு இருக்கிறீங்க. இன்னும் 1 கிலோ ஐஸ்கிரீம் வச்சு கூட காலி பண்றாங்க அப்படின்னு. என்ன டேப்லெட் எடுக்கிறீங்க? டேப்லெட் இல்லைங்க வேற ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க. அதுல டிஸ்ட்ரிபியூட்டருங்க நானு. அப்பா கொடுப்ப எனக்கு வேணும்னு அந்த ஆன் த ஸ்பாட் 6300 கொடுத்து அனுப்பணும் நான். சந்தோஷமா இருக்கிறேங்க. சார் உங்களோட சுகர் டெஸ்டிமோனி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஏடிஆர் கோவையிலிருந்து நான் இந்த ப்ராடக்ட்டை எடுத்தேன். நம்பிக்கை இல்லாமே எடுத்தேன். இருந்தும் கூட ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த உடலில் வந்து கை கால் வலி இதெல்லாம் இருந்தது. அப்போ கூட நான் அந்த பயத்தில் மேடம்கிட்ட கேட்டேன், மேடம் இந்த மாதிரி இருக்கு நினச்சிட்டப்போ நீங்களும் பயப்பட வேண்டாம், உங்கள் பாடியிலேருந்து டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிற விஷயம்தான், தைரியமாக கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல, ஒரு மிராக்கல் தான் என்னுடைய பாடியில் நடந்தது. மிராக்கல்னு சொல்லிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்டட் ப்ராடக்ட் நான் லைஃப்பில் பார்த்தது கிடையாது. காரணம் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய டயபெட்டிக் லெவல், அதாவது சாப்பாட்டுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் குறைந்தபட்சம் 250க்கு மேலே தான் இருந்தது. சாப்பாட்டுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா 350 380 என்னுடைய சுகர் லெவல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் என்னுடைய ஆவரேஜ் பிளட் சுகர்னு சொல்லுவாங்க HbA1c பார்த்துட்டிங்கன்னா 11+ இருந்தேன் நான். அதாவது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் தான் நான் இந்த ப்ராடக்டை எடுத்தேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த ப்ராடக்டை எடுத்து ஒரு பாக்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளவே என்னுடைய ஆவரேஜ் பிளட் சுகர் 11+ இருந்தது பார்த்துட்டிங்கன்னா பிலோ 6க்கு வந்துருச்சு. பிலோ 6 எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா 5.7. அதாவது பிலோ 6ன்னு சொல்லிச்சுன்னா அவர் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டே அல்ல ஆஸ் பர் மெடிக்கல். வணக்கம், என்னோட பேர் தேவி. எனக்கு 18 இயர்ஸாக டயபெட்டிக் இருக்குது. மெடிசன் எடுத்தும் கண்ட்ரோல் கம்மியாக தான் இருந்தது. அவர் கார்த்திகேயன் சார் வந்து எலிக்சர் மிக்ஸ் பவுட்ரு ஒன்று கொடுத்தாருங்க. 15 days பிஃபோர் தான் எடுத்தேன். 263 இருந்த என்னோட சுகர் லெவல் பிளட் சுகர் லெவல் 143க்கு வந்திருக்கு. ஸோ பெட்டர் தென். நல்ல ஆக்டிவ்னஸ் நல்லா இருக்குது. யூஸ்வலாக வந்து நான் 9:30 10க்கு தான் மார்னிங் வந்து எந்திரிப்பேன். ஆனால் இது இந்த 15 days சாப்பிட்றதுலேருந்து 5 o'clock மேலே என்னால் வந்து பெட்டில் படுக்க முடியல. லேசினஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரொம்ப ஆக்டிவ்னஸ். பகலில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய வேலைகளை நானே பார்த்துக்கிறேன். டயபெட்டிக் பேஷண்ட்டுன்ற மாதிரியே என்னை பார்த்தா யாரும் சொல்ல மாட்டாங்கன்ற ரேஞ்சில் நான் வேலை பண்ணிக்கிறேன். அதனால் இதை எனக்கு கொடுத்த கார்த்திகேயன் சாருக்கு ரொம்ப நன்றி. இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பே இல்லை. இதே மாதிரி ஆயிரக்கணக்கான நபர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தையோடையும் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு கடவுள் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை என்ன அப்படின்னா, உங்க சுத்தி நீங்க 500 பேருக்கோ 1000 பேருக்கோ ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் நமக்கு இந்த பிறவி எடுத்ததுக்கு உண்டான நோக்கமா இருக்கணும். இருக்கிறதுலே பெரிய புண்ணியம், பெரிய சந்தோஷங்கிறது மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது தான். கரெக்டுங்களா? நம்ம எவ்வளவு சந்தோஷத்தை மக்களுக்கு கொடுப்போம். பணத்தோட நேரத்தை நிறைய புண்ணியத்தையும் சம்பாதிச்சுப்போம். தேங்க்யூ. வணக்கம். வாழ்க வளமுடன். யாராவது ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.